பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள், நிறைய பேருக்குள்ள வந்து டீமா பிரிஞ்சு விளையாண்டுட்டு இருந்தாலும் கூட பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லார் மனசுலையுமே எழுந்துட்டு இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நபர் வந்து ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லார் மனசுலையும் தோணும். அதே மாதிரி தான் வந்து இப்போ அர்ச்சனா அவர்கள் ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து அர்ச்சனா அவர்கள் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. A+ அப்படின்ற ஒரு ட்ரிங்கை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்ந்து ஒரு சில கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப்ஷன்ல அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஃபீலிங் நாஸ்டாலஜிக், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இத்தனை நாள் நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் மாயா அண்ட் பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை வந்து போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூர்ணிமா அவர்கள் ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்டோரியை பார்த்த நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரெட் கார்டு விஷயத்துல எங்களெல்லாம் ஜோக்கர் ஆயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ற மாதிரி தான் வந்து பூர்ணிமா அவர்கள் இந்த ஸ்டோரியை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த அர்ச்சனா அவர்கள் சொல்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரியை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. மாயா அண்ட் பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அர்ச்சனா அவர்கள் வெளிப்படையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே 2-3 இடத்துல சொன்னதை நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பூர்ணிமா அவர்கள் போஸ்ட் பண்ண ஒரு ஸ்டோரியிலையும் வந்துட்டு அர்ச்சனா மென்ஷன் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க என்னை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன், சோறு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம், கண்டிப்பா அந்த ட்ரிப்புக்கு நம்ம போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அர்ச்சனா வந்து பூர்ணிமா அண்ட் மாயா அவங்களுக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நான் B டீம்கிட்ட மட்டும் தான் பேசினேன், A டீம்ல இருந்து யாரும் என்கிட்ட பேசல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்போ அர்ச்சனா அவர்கள் A டீம்கிட்ட பேசுறது கொஞ்சம் ஆர்வத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியால எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா அவர்கள் A டீம் கூட சேர்ந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.